ஸோ வேதாகமத்தை விளக்கக்கூடிய கலை மற்றும் அதை சார்ந்த அறிவியல் காரியங்களை தான் நாம் என்ன செய்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களிலே அநேக பேசிக்கான சில காரியங்களை நாம் பார்த்தோம். அதாவது ஏன் நான் பைபிளை படிக்கணும், பைபிளை படிக்கிறதற்கு ஏதாவது முறையான மெத்தட் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி மெத்தட் இருக்குன்னு சொன்னால் எந்த மெத்தடு தான் சரியான மெத்தட்? ஏன்னா மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு ஏற்றவாறு பல மெத்தடுகளை என்ன செய்கிறாங்க, உருவாக்கி கொள்கிறாங்க. அப்போது இதுதான் சரியான மெத்தட்னு சொல்லிட்டு ஏதாவது மெத்தட் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன செய்கிறோம், யோசனைகள் இருந்தது. அப்போ நான் போன மாதத்தில் நாம் என்ன செய்தோம்னு சொன்னால் ஒரு 4 மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடித்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அந்த 4 மெத்தடில் முதல் மெத்தடை தான் நாம் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். அந்த 4 மெத்தட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? 4 திறன்கள் மற்றும் 4 ஜெபங்கள். அப்போது இந்த பாடத்தை படிக்கும்போது பொதுவாகவே இறையியல் மாணவர்களுக்கு தான் இந்த மாதிரி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இறையியல் சார்ந்த பாடத்தில் ஆவியானவர் நடத்துதல் இருக்காது. அவங்க ஃபுல்லாக என்ன செய்வாங்க, புக்கு படிப்பாங்க, இந்த மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன படித்தாலும், இறையியல் பைபிள் காலேஜில் போய் படித்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் படித்தாலும் சரி, என்ன ரொம்ப முக்கியம்னு சொன்னால் திறன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோடு கூட என்ன வேணும், ஜெபம், ஆவியானவரை சார்ந்திருத்தல், இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை படிகள் இருக்குது? நான் போன மாதத்தில் நான் என்ன செய்கிறேன் சொல்லியிருந்தேன், 4 படிகள் அப்படின்னு சொன்னோம். முதல் படி என்னது? கவனிப்பு. முதல் படி கவனிப்பு, ஆங்கிலத்தில் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது படி என்னன்னு சொன்னால் விளக்கம், இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது படி என்னன்னா தொடர்பு, அதை கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது படி என்னன்னா பயன்பாடு, ஆப்ளிகேஷன். அப்போ நீங்க படிக்கிற ஒரு காரியத்தை என்ன செய்யணும், முதலாவது நல்லா கவனிக்கணும், இரண்டாவது தான் அதற்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யணும், மூணாவது அந்த விளக்கம் கொடுக்கும் பொழுது இந்த விளக்கம் வேதாகமத்தில் மற்ற எல்லா பகுதிகளுக்கும் தொடர்புடையதா இருக்குதா, இல்லை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா தொடர்பு இல்லாம உங்களுடைய வியாக்கியானத்தை நீங்க ப்ரெசன்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பைபிள் என்ன செய்யாது, ஒன்றோடு ஒன்று எதிர்மறையானது கிடையாது. எல்லாமே என்னது, காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வசனம் மற்றொரு வசனத்தை என்ன செய்யணும், ஒப்புக்கொள்ளணும், இணங்கி செல்லணும். நாம மாற்று விதமாக பேசக்கூடாது. அப்போ கடைசியா என்னதான் நாம படிச்சாலும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், அது பயன்பட தான் படிக்கிறோம். அதாவது நம்ம தலையில இருக்கிற சரக்கு அல்லது அந்த தலையில நாம வச்சிருக்கக்கூடிய என்ன பாடமா இருந்தாலும் அது நம்முடைய இருதயத்துல, நம்முடைய செயல்ல அது காணப்படாவிட்டால் அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நாம என்ன செஞ்சாலும் இந்த 4 படிகள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுல எது ஒன்றை நீங்க மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும்னு சொன்னா சரியான அர்த்தத்தை நீங்க எடுக்க முடியாது. அப்ப இந்த 4 படிகள்லையுமே நீங்க 4 விதமான ஜபங்களை நீங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டும். நீங்க இந்த ப்ராசஸ்ல செய்ய வேண்டிய ஜபங்கள் 4 ஜபம். ஒன்று என்னன்னு சொன்னா கவனிப்பு அப்படிங்கிற அந்த தலைப்புல நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஜபம் என்னன்னா, கர்த்தாவே அதை நான் காண எனக்கு உதவி செய்யும் அல்லது அருள் புரியும். இப்போ முதல் ஸ்டெப்பை என்னதான், பார்க்கிறது தான் ஸ்டெப். இல்லாததை நாம என்ன செய்யல, தேடி கண்டுபிடிக்கல. பைபிளை திறந்த உடனே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிக்கிறீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது என்னெல்லாம் தெரியுதோ அதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிளேனா இருக்கிறது கூட மனசுல விளங்காது, புரியாது, பார்க்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? சிம்பிளா சொல்லியிருக்கோம், ஆனா அது என்ன செய்ய முடியாதுன்னு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ முதல்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். எந்த ஒரு முன் புரிதலோடு நீங்க என்ன செய்யக்கூடாது, வியாக்கியானம் செய்ய முயற்சிக்க கூடாது. அப்போ முதல் சிம்பிள் ஸ்டெப் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் கவனிக்கணும். அந்த கவனிக்கிறதற்கு யார் உதவி தேவை? தேவனுடைய உதவி தேவை. ஏன்னா சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை நான் காண எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். அல்லது இப்படி வரும் வசனம், என் கண்களை திறந்தருளும். பார்த்திருக்கீங்களா? வசனங்கள், நம்முடைய கண்களை ஆண்டவர் என்ன செய்யணும், திறந்தால் மட்டும்தான் வசனங்களை காண முடியும். அப்போ ஒரு ஜெபம் திறக்க வேண்டும். இரண்டாவது விளக்கம், கர்த்தாவே நான் அதை புரிந்து கொள்ள எனக்கு அருள் புரியும். அதாவது பார்த்தா மட்டும் போதாது, கவனிச்சா மட்டும் போதாது,
கவனிக்கிறத நாம என்ன செய்யணும்? விளக்கம் கொடுக்க அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அதை விளக்கம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய உதவி நமக்கு தேவை. இதை எப்படி நான் விளக்கம் கொடுக்கலாம்? மூணாவது, அப்ப சரியான விளக்கம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, மற்ற வேத பகுதிகளோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இல்லைன்னா மற்ற வேத பகுதிகளோடு நீங்க கனெக்ட் செய்து தொடர்பு படுத்தி அதை விளக்க நீங்க முயற்சிக்கணும். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா கடைசி ஜெபம் என்னன்னா, கர்த்தாவே நான் கண்டதை விளக்கினதை தொடர்பு படுத்தினதை நான் என்ன செய்யணும்? வாழ முயற்சி செய்யணும். இப்போ ஒன்லி நீங்க சப்ளை மட்டும் அப்ளை பண்ண மாட்டீங்கன்னா கூடாத காரியம், அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசுவானவர் என்ன செய்தாரு? செய்யவும் என்ன செய்தாரு? உபதேசிக்கவும் தொடங்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். உபதேசிக்கவும் செய்ய அந்த ஆர்டரை நீங்க பாத்தீங்கன்னா அதை என்ன அவர் பேசுறாரோ அதை முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? செயல்படுத்தின பிற்பாடு தான் அதை அவர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். அப்ப முதல் படிதான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம், கவனித்தல். இந்த கவனித்தல்ல நிறைய விஷயம் இருக்கு, 1 2 கிடையாது, ஏராளமான விஷயம் இருக்கு. என்ன கவனிக்கணும்? ஓகேங்களா? ஸோ இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னு சொன்னா, இந்த கவனிப்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். என்ன கவனிக்கிறதுனா என்ன? ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே அதை நான் காண எனக்கு உதவி செய்யும் அல்லது அருள் புரியும், அது நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஜெபத்தோட நீங்க வேதத்தை படிக்கும்போது அங்க நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இதனுடைய தேவைகள் என்ன? இப்ப இந்த கவனித்ததுல என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான அவசியம் என்னன்னா, என்ன வேதாகமும் சொல்லுகிறது என்பதை அறியணும்னா நீங்க கவனிக்கணும். பிளெயின் ரீடிங், எதுவுமே ஆழமா போக வேண்டாம், ஜஸ்ட் பிளெயின் ரீடிங். அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதை நீங்க வாசிக்கும் போதே அதுலேயே நிறைய விஷயங்கள் நீங்க என்ன செய்யலாம்? கண்டு கொள்ளலாம். ரொம்ப ஆழமா போக வேண்டிய அவசியம் இல்லை, பிளேனா நீங்க வாசிக்கும் போது நீங்க அதை பார்க்கணும். அப்போ கவனிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தேவை? நம்பர் 1, நீங்க நல்ல வாசகர்களா இருக்கணும். என்னது? ரீடர், குட் ரீடர். நீங்க எனக்கு ரீடிங்கே பிடிக்காது பிரதர், என்னால் காது கொடுத்து கேட்டா மட்டும்தான், எனக்கு செய்தியை கேட்க மட்டும்தான் பிடிக்கும், நானா என்ன செய்ய பிடிக்காது? வாசிக்க பிடிக்காது, கேட்க பிடிக்காது, வாசிக்க பிடிக்காது, அது மட்டும் இல்லாம பேச பிடிக்காது, அப்படிலாம் சொன்னா வேலையாகாது. ஏன்னா ஆண்டவர் வேதாகமத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார்? படிக்கும்படி தானே கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு கொடுத்திருக்கிறாரு சொல்லாமே? நாம வாசிக்கணும்னு தான் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா வேத புத்தகத்தை படிக்கணுமா படிக்க கூடாதான்? இப்போ உங்களுக்கு வாசிக்க பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரியமான ஒருத்தங்க அன்பு கடிதம் தராங்க, காதல் கடிதம், அதை வாசிப்போமா இல்லை எனக்கு வாசிக்க பிடிக்காதுன்னு தூக்கி போட்டுருவோமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் பிரதர் அப்படின்றீங்களா? ஒரு 10 பேஜ் இருந்தா கஷ்டம், மேபி ஒரு ஒத்த பேஜ்ல இருந்துச்சுன்னா மேபி வாசிக்கலாம். இது எந்த பேஜா இருந்தாலும் இங்க வேதாகமம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு கடிதம். அப்போ கவனிக்கிறதற்கு மிக முக்கியமான அவசியம் என்ன? தேவைகள் என்ன? நீங்க கவனிக்கணும்னு சொன்னா நல்ல வாசகரா இருக்கணும், நல்லா ரீட் பண்ணணும். ஒரு டைம் வாசித்தா புரியாது, ஒரு டைம் வாசித்தா சில விஷயங்களை கவனிக்க முடியாது. ஆனா இப்போ நான் இந்த சபைக்கு முதல் முறையாக வரும் பொழுது சில விஷயங்களை என்னால கவனிக்க முடியாது, உண்மையா இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? உங்களுடைய முகங்கள் எனக்கு பரிச்சயமாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பெயர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு என்ன செய்யும்? ஞாபகத்துல இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸா போனா இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நான் கவனிப்பேன். ஸோ இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி, இங்க எத்தனை ஃபேன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கவுண்ட் பண்ணாம 12, கரெக்டா? 12. ஓகே, மேல போறீங்க ஸ்டெப்ஸுக்கு, வாஷ்ரூம் மேல தானே இருக்கு, போகும்போது எத்தனை படி இருக்குன்னு எத்தனை பேர் எண்ணிருக்கீங்க? கவனிக்கணும். மேபி இது அவசியம் இல்லாம இருக்கலாம், ஜாக்கப் பண்ணே இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, கவனிக்கணும் அப்படிங்கறது நான் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் யாரு பிரதர் கவனிக்க போறா? உண்மைதான், நீங்க சொல்றது வாசகம் தான். என்னது? எப்படி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, உண்மைதான். ஆனா பைபிள்ல படிக்கும்போது எது வேண்டாமோ அதையும் பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நல்ல வாசகருக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா,
நல்ல கவனிப்புக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிச்சா போதாது, என்ன நடக்கலங்கிறதையும் கவனிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்பெல்லாம் நீங்க யாருன்னு சொன்னா வாசகர்கள் மட்டும் கிடையாது, துப்பறியும் நபர்கள் அப்படின்னா டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடெக்டிவ் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க? சொல்லாததையும் வாயிலிருந்து வர வைக்கணும், பார்க்காததையும் எப்படியாவது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். துப்பறிவும் செஞ்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதை கண்டுபிடிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ கவனிக்கிறதுக்கு என்ன தேவை? ஒன்று வாசிக்கணும் நல்லா, ரெண்டாவது நீங்க இப்ப யாரா மாறணும், டிடெக்டிவ் ஏஜெண்டா மாறணும். அப்பந்தான் மற்ற சகோதரன் கண்டுபிடிக்காததை நீங்க கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? நீங்க நினைக்கலாம், இல்ல பிரதர் நான் இதை தான் நினைச்சேன். பசங்க கிட்ட கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு என்ன பதில்னு கேட்டா இவர் ஒரு பதில் சொல்லுவார். அடுத்த நபர் என்ன செய்ய மாட்டார்னா அதே பதில அப்படியே சொல்ல மாட்டார். என்ன தெரியும், அதுதான் சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? என் காலேஜ்ல பசங்க எப்படி சொல்லுவாங்க, சேம் ஒன்லி சார் அப்படின்னுவாங்க. அந்த சேமையாவது நீயா சொல்லு வாயை திறந்து அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல சேம் அப்படின்னுவாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதே தான். இப்ப என்னன்னா வேதாகமம் ஒரு கடல், உண்மையா இல்லையா? நீங்க கவனிக்க கவனிக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா அது என்ன செய்யுங்க, நம்ம இருக்கிற சபை தானே, எத்தனை பில்லர் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, எத்தனை ஜன்னல் இருக்கு, நாளைக்கு ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் யார் தான் பொறுப்பு? நாம எல்லாரும் பொறுப்பு தான். அப்போ கண்டிப்பா என்ன செய்யணும், எத்தனை சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, மேபி இத்தனை வருஷமா வர்றோம், உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இங்க இருக்கிற ஏசி வந்து நீங்க பெரிய பொருள் நல்லா கவனிக்கிறீங்க. ஓகே, உதாரணத்திற்கு ஒரு 10 மைக் இங்க இருக்கு, திடீர்னு ஒன்று காணாம போயிடுச்சு. இப்ப எல்லாருக்கிட்டையும் நீங்க கேட்குறீங்க எத்தனை மைக்கு, ஒருத்தர் 7ன்னு சொல்லுவாரு, ஒருத்தர் 8ன்னு சொல்லுவாரு. அப்புறம் போனது தான். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மூணாவது விஷயம் என்னன்னா, நீங்க கவனிக்கும் பொழுது பெரிய படத்தை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப பெரிய படத்தை பார்க்கணும்னு சொன்னா எப்படி, ரொம்ப ஆழமா நுணுக்கமா போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மேலோட்டமா ஒரு கழுகு பார்வை, அதாவது இங்க என்ன இருக்கு இந்த அதிகாரத்துல, இந்த அதிகாரம் என்ன சொல்லுது, இல்ல இந்த வசனத்துல என்னதான் சொல்ல வர்றாங்க, ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னா, பெரிய படத்தை எப்படி பார்க்கலாம்? ஸ்கிரீன்ல எதுவும் ஆன்சர் இல்லைல்ல, இருக்குதா? இல்ல ஓகே. ஸோ பெரிய படத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்? இப்போ உங்களை வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு 100 பேஜை படிக்க சொல்றேன். படிக்க சொல்லிட்டு இதனுடைய ஒரு அவுட்லைன் சம்மரி கொடுங்கன்னு சொன்னா, ஒரு பேஜ் படிச்சுட்டு கொடுக்க முடியுமா? இல்ல ஒரு பாயிண்ட படிச்சுட்டு இந்த 100 பேஜை குறிச்சதான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆன்சர் ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும்? அது ஸ்கிரீனை பார்த்து படிங்களேன். இப்ப பெரிய படம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நடந்தது தெரிஞ்சாதான் அங்க என்ன நடக்குதுன்னே தெரிய வரும். 100 பேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? 100 பேஜ ஒரு பேஜ்ல விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 பேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேஜா உட்கார்ந்து இருந்து சின்ன சின்னதா கவனிச்சு வந்தாதான் அது என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு படத்தை காண்பித்து கொடுக்கும். இல்ல ஒருவேளை நீங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாலும் என்ன நடக்கும்? நம்முடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தப்பா போயிடும். உண்மையா இல்லையா? இப்ப பிராக்டிக்கலா நீங்க எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தினுடைய காரணம் என்னன்னே தெரியாம விபத்து நடந்துருச்சுன்னு மட்டுமே சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? அந்த விபத்தினுடைய காரணம் என்ன? மேபி ஏதாவது நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணாம போயிருக்கலாம், இல்ல கேஸ் லீக் ஆகிட்டே இருந்திருக்கலாம். எத்தனை நாளா? மேபி 2-3 மாசமா லீக் ஆகிட்டே இருந்திருக்கலாம். உங்க வீட்டம்மா என்ன செஞ்சிருக்கலாம், உங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்கலாம் உங்ககிட்ட, என்னது ஸ்மெல்லு வருது, கவனிங்க. ஏன்னா எங்க வீட்டம்மா 6 மாசமா சொல்லிட்டு இருந்து நான் என்ன ஆக்ஷன் எடுக்கவே இல்லை, அதனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப எதனால என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ ஒரு நாள் நான் விளக்கம் கொடுக்கும்போது என்ன செய்யலாம், அந்த சின்ன சின்ன விஷயத்த வச்சு மேபி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இல்லைன்னா நான் என்ன செய்வேன், வெடிச்சிருச்சுன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். எதுக்கு வெடிச்சது, எப்படி வெடிச்சது எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ ஒரு பெரிய
படத்தை எப்படி நீங்க பெறலாம்னு சொன்னா, சின்ன சின்ன விவரங்களை நீங்க பார்க்கும்போது என்ன செய்யலாம், பெரிய படத்தை பார்க்கலாம். அப்போ அப்படிதான் நாம உருவாக்க முடியும். ஸோ இப்போ வேதாகமம் சொல்வதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 காரியங்கள் இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் பொழுது கவனிக்கிறதுல நீங்க சரியா வேதாகமம் சொல்றதை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும், 4 விஷயங்களை கவனிக்கணும். அந்த 4 விஷயங்களை கவனிக்காம உங்களால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி அதை கவனிக்காம நீங்க புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா அது தவறாதான் முடியும். இன்னைக்கு அதனாலதான் நாம என்ன செய்யறோம், வசனத்தை தவறாக வியாக்கியானம் செய்யறோம். அப்ப இன்னைக்கு நான் ஒரு சபையில செய்தி எடுத்துட்டு இருந்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனங்கள்ல. அப்ப நான் அதுக்குனுடைய விளக்கம் கொடுத்தேன். நாம கனி கொடுக்காதவர்களா இருந்தா மரணம் நேரிடும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு தெரியல. நாம நீண்ட காலத்திற்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நிச்சயமா இந்த பூமியில நாம தேவனை மகிமைப்படுத்தாம இருந்தோம்னா நிச்சயமா என்ன செய்வாங்க, சிலர் நித்திரையா இருக்கிறாங்கன்னு வாசிக்கிறோம் அல்லவா, அது போல நமக்கும் அது நேரிடலாம். செய்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்த கேள்வி என்னன்னா, எல்லாரும் தானே மரித்து போறாங்க, எப்படி மரிச்சா என்ன? எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வருது, எப்படி மரித்தா என்ன? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கேள்வி கேட்டது ஒரு விசுவாசி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கனி கொடுக்காம சாகிறதுக்கும், அதாவது தேவன் நிர்ணயித்திருக்கிற நேரத்துல சாகிறதுக்கும் நாமளே நம்முடைய சாவை முன்கூட்டியே தெரிந்து கொள்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம மரணம் எல்லாருக்கும் தானே வருது. இப்ப பாத்தீங்களா, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அந்த சூழ்நிலையில இருந்து பேசாம வேதம் என்ன சொல்லுது, ஒரு முறை பிறப்பதும் மரணிப்பதும் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. நமக்கு விசுவாசிக்கு எத்தனை மரணம்? ஒரு மரணமா 2 மரணமா? ஒரே மரணம் தான். அவிசுவாசிக்கு 2 மரணம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஒரு சின்ன விஷயத்தை விளக்குறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா பக்கமும் நான் பார்க்காம என்ன செய்யக்கூடாது, விளக்கக்கூடாது. கேள்வியும் அவங்க கேட்கும்போது எனக்கு இது சில்லியா தெரிஞ்சிச்சு. பட் ஏன்னா அவங்க லாஜிக்கா கூட கேட்டிருக்கலாம், உண்மையா கற்றுக்கொள்ளணும்னு கூட கேட்டிருக்கலாம். அதனால அது அங்கீகரிக்கப்பட்டது. நான் விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, சரியாக கவனம் கொடுக்காம நீங்க என்ன செய்யாதீங்க, விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா பிரசங்கிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, முழுசா வியாக்கியானம் பண்ண முடியாது. அவங்க ஒரு பாயிண்ட சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா நீங்க கன்க்ளூஷன் வரக்கூடாது. புரியலைன்னா நீங்க என்ன செய்யலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா முடிவுக்கு நீங்க வராதீங்க. புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரசங்கியார் நல்லா பேசுறாரு, அதனால அந்த பாயிண்ட நான் எடுத்துக்கிறேன், அதுவும் தப்பு. இந்த பாடத்தை படிக்கிற நீங்க பொறுப்பு ஜாஸ்தி உள்ளவர்களா மாற போறீங்க. உட்கார்ந்துருந்து மார்க் போட சொல்லல, பிரசங்கம் பண்றவங்க சரியா பண்றாங்களா இல்லையான்னு மார்க் போட சொல்லல. ஆனா என்ன செய்ய சொல்றேன்னா, ஞானமா நடந்துக்கணும்னு சொல்றேன். அப்ப கவனிக்கிறதுல 4 விஷயங்கள் என்னென்ன நீங்க பாருங்க. 1, சொற்கூறுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சொற்கூறு இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதை எப்படி சொல்லலாம்னா, ஆங்கிலத்துல டேர்ம்ஸ்ன்னு சொல்லலாம். டேர்ம்ஸ், வார்த்தை, மிக முக்கியமான சில வார்த்தைகள், அதை சொற்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லலாம். தமிழ்ல உங்களுக்கு சம்டைம்ஸ் இது கஷ்டம், தமிழ்ல புரிய முடியாது. ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னா ஆங்கிலத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, டேர்ம்ஸ். அப்ப இந்த டேர்ம்ஸ்னா என்ன, சில முக்கியமான வார்த்தைகள் வர்றதை நீங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். முக்கியமான வார்த்தைகள் வர்றதை கவனிக்கணும். 2வது என்னன்னு சொன்னா கட்டமைப்பு. இதை என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கட்டமைப்பு என்னன்னா, ஒரு வாக்கியத்துல வரக்கூடிய அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பெயர் சொல், வினை சொல் இப்படிலாம் வரும். இது எப்போ நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேராகிராஃப்ல எப்படி ஒரு வார்த்தை டெவலப் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சென்டென்ஸ் எப்படி அந்த வார்த்தையில அந்த பேசேஜில் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் என்ன செய்கிறாரு, கானா ஊருக்கு வர்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அது ஒரு தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கதான் 2ஆம் முறை ஆண்டவர் என்ன செய்றாரு, அற்புதம் செய்கிறார், இப்படி வசனங்கள் வருது. அப்ப நீங்க கவனிக்கணும், இந்த வார்த்தைகள், இந்த சென்டென்சஸ் எப்படி வருதுன்னா தொடர்ச்சியா டெவலப் ஆயிட்டு வர்ற விதங்களை நீங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா இலக்கிய வடிவங்கள்.
இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு சொன்னா லிட்ரரி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேதாகமம் வரலாறு மட்டும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? வரலாற்று புத்தகங்கள் இருக்கா இல்லையா நம்ம வேதாகமத்துல? சட்ட புத்தகம் இருக்கா இல்லையா? கவிதை புத்தகம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் நிருபங்கள் இருக்கா இல்லையா? தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கா இல்லையா? சுவிசேஷங்கள் இருக்கா இல்லையா? இப்போ இது எல்லாமே எங்க வரும்? இலக்கிய வடிவங்கள். நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா சட்ட புத்தகத்தை எடுத்துட்டு சபைக்கு திணிக்க கூடாது. ஒழுக்கமான சட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பிரசங்கம் பண்ணும்போது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் போன வாரத்துல ஒரு கேள்வி கேட்டேன் பசங்களுக்கு. சில கோட்பாடுகள் இருக்கு. என்னன்னு சொன்னா பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம், புதிய ஏற்பாடுல ஞானஸ்தானம். பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம், புதிய ஏற்பாடுல என்னது? ஞானஸ்தானம். நல்லா இருக்குல்ல? இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? விருத்த சேதனம் ஒரு கட்டளையா கொடுத்தாரு. விசுவாசிகளுக்கு என்ன கொடுத்திருக்காரு? 2 கட்டளைகளை கொடுத்திருக்காரு. என்னெல்லாம்? ஞானஸ்தானம், மற்றொன்று தேவன் கொடுத்திருக்கிற அந்த பந்தியில நாம என்ன செய்யறோம்? பங்கு பெறணும். இப்ப நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடுல இந்த என்னது? விருத்த சேதனம், புதிய ஏற்பாடுல ஞானஸ்தானம். இதை எப்படி அவங்க சொல்றதை ஏத்துக்க முடியுமா? கேட்கும் போது நல்லதா இருக்கு, லாஜிக்கல், ஒப்புமை, அழகா கம்பாரிசன் பண்ணி பேசுறாங்க. கேட்ட உடனே ஈஸியா அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே அதை நம்பிட்டு போக கூடாது. ஏன் நீங்க வசனங்கள் நிறைய இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஆனா சிம்பிளா நீங்க யோசிங்களேன், சிம்பிளா யோசிங்க. அந்த பகுதியை நீங்க படிக்கும்போது அங்க ஸ்திரீகளுக்கும் என்ன விருத்த சேதனமா பண்ணாங்க, இல்ல பண்ணதான் முடியுமா? யோசிச்சு பாருங்க. இல்ல ஆபிரகாம் அங்க விருத்த சேதனம் பண்றதுக்கு எல்லாரையும் சொல்லுவாரு. யார் யாருக்கு பண்ணாருன்னு சொல்லியிருக்கா இல்லையா? வீட்டுல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் பண்ணாருன்னு இருக்கு. இது சிம்பிளா வாசிக்கும் போதே என்ன செய்யுது, கவனிக்கும் போதே நாம பார்க்கலாம். புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது ஞானஸ்தானம் பெண்களுக்கு மட்டும் கொடுங்கள், ஆண்களுக்கு மட்டும் கொடுங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகளுக்கு கொடுங்க. விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. இப்ப நல்லா கவனிக்கிறீங்களா? ஜஸ்ட் நாம கவனிக்கிறதுனாலயே என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடியது அந்த இஸ்ரவேலினுடைய தொடர்ச்சி தான் எனது திருச்சபை. புரியுதுங்களா? இஸ்ரவேலினுடைய தொடர்ச்சி தான் திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல், புதிய ஏற்பாடுல என்னது? சர்ச். நாம நல்லா கவனிக்கும் போது என்ன செய்யலாம்னு சொன்னா இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? அப்போ 3வது விஷயம் என்னன்னா இலக்கிய வடிவங்கள். அப்ப நீங்க எந்த இலக்கிய வடிவத்துல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. புரியுதுங்களா? நம்ம படிக்க நான் சொல்லி தருவேன். இப்போ சட்ட திட்டத்தை இப்படிதான் வியாக்கியானம் பண்ணணும், இலக்கியங்களை இப்படிதான், இந்த இலக்கியத்தை நீங்க என்ன செய்யணும், கவிதை புத்தகத்தை இப்படிதான் நீங்க வியாக்கியானம் பண்ணணும். அது நாம கற்றுக்கொள்வோம். நீங்க நல்லா கவனிக்கணும். இலக்கியங்கள் பல வகையில இருக்கிறதுனால ஒரே மெத்தட்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கையாளக்கூடாது. அப்படி நீங்க திணிக்க நினைச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாமே நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல ரொம்ப காமெடியான விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்ரவேலுடைய தவறுனால வந்த தண்டனையெல்லாம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாரும் பிரசங்கம் பண்ணி பார்த்ததில்லை. அவங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வரும்னு சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? எப்ப இப்படி பண்ணுனா உன்னை அவர் தண்டிப்பாரு அப்படிங்கிறத பத்தி யாருமே அதிகமா போக்கஸ் பண்ணல. அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவருக்கு நிலத்தை கொடுத்தாரு நமக்கும் கொடுப்பாரு, அவருக்கு இதை கொடுத்தாரு நமக்கும் கொடுப்பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஒரு சைடை எம்பசைஸ் பண்றது, மறு சைடு என்ன செய்யறது, டம்மி பண்றது. அப்ப கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலைனா என்ன? ஆங்கிலத்துல கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டெக்ஸ்ட், சூழ்நிலை. இப்போ ஒரு வசனத்தை நீங்க படிக்கும்போது, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில பிரசங்கிமார் இருப்பாங்க, எப்படிப்பட்ட ப்ரீச்சர்ஸ்ன்னு சொன்னா அந்த சூழலை விட்டு வெளியில எடுத்து பேசுவாங்க வசனத்தை. குறிப்பா இப்ப இங்க இருக்கிற எல்லாமே நான் சொன்னேன், இந்த பாடமே எப்படிப்பட்டது, ஒரு கல் மீது, அதாவது செங்கல் மீது செங்கல் வைத்து கட்டுவதற்கு சமானம். இப்ப இதுல இருக்கிற பில்டிங்ல ஒரு 4 செங்கலை உருவனா என்ன ஆகும்? நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமா? நீங்க தொடர்பு படுத்துறது வேறு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தொடர்பு படுத்துறது வேறு, சம்பந்தம் இல்லாம அர்த்தம் எடுக்கிறதுனால பிரச்சனை வர்றது வேறு விதமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சூழ்நிலை நீங்க பார்க்கணும். என்ன சூழ்நிலை? இப்ப இயேசுவானவர் ஏன் இதை பேசுறாரு, முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாரு, இப்ப அதனுடைய தொடர்ச்சியா, இல்ல இது முடிச்சதுக்கு அப்புறம் இயேசுவானவர் எதுக்கு இந்த பதில சொல்றாரு,
அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கேள்வி இருந்திருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப கேள்வி இருக்கணும். நீங்க பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, சூழலை விட்டு வெளியில எடுக்கக்கூடாது. அது எப்படின்னா, தண்ணி தொட்டியில இருக்கிற மீன் எடுத்து வெளியில போடுறதுக்கு சமம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வாட்டர் டேங்க்ல இருக்கக்கூடிய மீன் எடுத்து வெளியில போடுறதுக்கு சமம். அது என்ன செய்யும்? செத்துரும். அப்ப வசனத்தை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி அப்படியே இடையில இருந்து எடுத்து பேசக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? திடீர்னு ஒரு வசனத்தை திறந்தோமா, இது இவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த 4 விஷயங்களை நீங்க கவனிக்கணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 119 அதனுடைய 18வது வசனம் சொல்லுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அனுதினமும் இந்த ஜபத்தை நீங்க செய்யணும். என்ன ஜபம்? உமது வேதத்தின் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. விளக்கும்படியா போட்டிருக்கு. இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்ன? விளக்க தெரியாதது பிரச்சனையா, பார்க்க முடியாதது பிரச்சனையா? சொல்லுங்க. பார்க்காம விளக்க முடியாது. அதான நம்முடைய ஸ்டெப்பே என்னது? 4 படி. அந்த 4 படியில ஒரு விஷயத்தை நீங்க பார்க்காம என்ன செய்யக்கூடாது? விளக்க கூடாது, விளக்க முயற்சி செய்யக்கூடாதுன்னு பாக்குறோம். இப்ப சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பிளேனா இருக்கிறதையே நம்மளால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாவ குருடு, அந்த குருடு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, வேதத்தை படிச்சா ஆண்டவர் வெளிப்படுத்துறது அல்லது பிளேனா பார்க்க முடியாம இருக்க காரணம் மேபி நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சில நேரத்தில் நாம ஆண்டவர் கூட நெருங்கி உறவாடாதது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க மனசுல, அவங்க வாழ்க்கையில நிறைய சத்தம் கேட்குது அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆடு என்ன செய்யும்? ஒரு ஷீப் என்ன செய்யும்? ஷெப்பர்டினுடைய அந்த சத்தத்தை கேட்கும். இடையில நான் சமீபத்தில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். ஒரு டெஸ்டிங் பண்றாங்க. என்னன்னு சொன்னா, அந்த ஆடுகள் என்ன செய்யுதுன்னா மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடை வரக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த ஆடை நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்போ ஒரு எஜமான் சொல்லக்கூடிய அந்த ஆட்டு மேய்ப்பன் சொல்லக்கூடிய விதத்திலேயே நீங்க எல்லாருமே சத்தம் போடுங்க, அது வருதான்னு பார்க்கலாம் டெஸ்ட் பண்றாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் ட்ரை பண்ணாங்க. ஆடு அசைய கூட இல்லை. சவுண்டை கேட்டுட்டு தலையை தூக்கும், ஆனா அந்த இடத்த விட்டுட்டு திரும்பி வராது. ஆனா உண்மையான அந்த மேய்ப்பன் சத்தம் போடும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லா ஆடும் அந்த இடத்துல இருந்து வேக வேகமா ஓடி ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? வேதம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இப்போ ஆடுகள் அப்ப சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்குதுன்னா அதுல என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சாதானே செவி கொடுக்க முடியும். நல்லா கவனிங்க. என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாதானே நீங்க செவி கொடுக்க முடியும். இப்போ முதல் படி என்னது? கவனிக்கணும். அப்ப கவனிக்கிறதுக்கு நீங்க அனுதினம் என்ன செய்யுங்க? இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கண்களை நீங்க என்ன செய்யுங்க? திறந்துடலைங்க. ஏன்? உங்களுடைய அதிசயத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய அதிசயத்தை நான் காணும்படி என் கண்களை திறந்தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இதுல ஏதாவது குறைஞ்சு போயிருவோமா ஜெபம் பண்ணா? இல்ல. எத்தனை பேர் பைபிள் படிக்கும் போது, ஏசப்பா உங்களுடைய வசனத்தை நான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி எடுக்கிறீங்க? நிறைய பேர் எப்படி தெரியுமா எடுக்கிறாங்க? நிறைய ஆண்கள் நல்ல பாயிண்ட் பத்தி பேசணும், 3 பாயிண்ட்ல பிரசங்கம் கொடுக்கணும், இந்த மெசேஜ் நாளைக்கு எப்படியாவது பெர்ஃபெக்டா முடிச்சிடணும், என்னுடைய ஸ்பீச் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸா பாக்குறீங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிக்கிறீங்களா? இது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜும் கிடையாது. புரியுதுங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க எவ்வளவு பயபக்தியா அவரை சார்ந்து வரீங்களோ அந்த அளவுக்கு வார்த்தை என்ன செய்யும்? சென்றடையும். அந்த அளவுக்கு வார்த்தை சென்றடையும். அப்போ இந்த கவனிப்பை பத்தி நீங்க என்ன செய்யணும்னா தெரிந்து கொள்ளணும். இப்ப கவனிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆய்வு செய்தல். அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்கல்ல, அவங்க செய்யற ஆய்வெல்லாம் கோளாறா தான் இருக்கும், அது நமக்கே தெரியும். ஆய்வு செய்யறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எக்ஸாமின் அப்படின்னு சொல்லுவாங்க. தேடுதல், இரண்டாவது அர்த்தம் என்ன கொடுக்கலாம்? தேடுதல். ஏதோ ஒன்று தொலைத்தா நீங்க தேடுவீங்கல்ல, அந்த அளவுக்கு சீரியஸா தேடணும். எத்தனை பேர் இன்னைக்கு தங்கத்தை நான் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, புதையில தேட போறேன்னு சொல்லிட்டு பைபிள் திறந்தோன்னு தேடுறீங்க? சொல்லுங்க. அந்த அந்த வாஞ்சியோட விருப்பத்தோட தேடுறோமா? காசு எங்க வச்சோன்னு தேடுவோம். ஏதோ ஒரு அதிகாரத்துல இடையில எங்கேயோ இருக்கும். இல்லைன்னா என்ன செய்வோம்? எந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடுவோம்.
பட் ஆனால் எத்தனை பேர் என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த தேடுதல், அதாவது தொலைந்து போனா ஒரு நபரை வந்து எவ்வளவு அழுத்தத்தோட நாம தேடுறோமோ அந்த மாதிரி தேடுறீங்களா? அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக நீங்க என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும். சும்மா கவனக்குறைவோடு அந்த தேடுதலை நீங்க செய்யக்கூடாது. கடைசியா பாத்தீங்கன்னா, ஸ்க்ரூட்டனைஸ் த டெக்ஸ்ட் அப்படின்னா உரையை ஆராயுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். இந்த பெரியன்ஸ் வந்து என்ன செய்தாங்க, பவுல் பேசின பிரசங்கத்தையே உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தாங்க. எப்படி? ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, கவனமா தேடி ஆராய்ந்தார்கள், ஆய்வு செய்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரசங்கத்தை கேட்டவங்களே இப்படி இருக்கணும்னு சொன்னா பிரசங்கம் பண்ண போறவங்க எப்படி தேடணும்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன். பிரசங்கத்தை கேட்கிறவங்களே இந்த மனுஷன் சொல்றது கரெக்டு தானா, அதுவும் யாருக்கிட்ட? அந்த மனுஷனுக்கு எத்தனை PhD டிகிரி கொடுத்தாலும் பத்தாது. அவர் அவ்வளோ பண்ணதை தான் இன்னைக்கு நம்மளாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பைபிள் காலேஜ் போய் அங்க போய் இங்க போய் ஏதோ ஒரு விஷயத்துல நாம என்ன செய்றோம், கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வத்துல பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கவனிக்கிறது நான் என்னன்னு சொன்னா, கவனத்தை எடுத்துக்கொள்வதை இது குறிக்கிறது. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்க, இப்போ ஒரு விபத்து நடக்குதுன்னு சொன்னா வண்டியை உடனடியா நிறுத்தி என்ன செய்வீங்க? உங்களுடைய கவனம் எங்க போகும்? உடனடியா அந்த இடத்துக்கு போகும். அது மட்டும் கிடையாது, மனதை நீங்க என்ன செய்வீங்க? அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் நீங்க வைப்பீங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னு சொன்னா, இது அறிவியல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இப்ப 2 ஆசிட்டையும் நீங்க யோசிச்சு பாருங்க, 2 கெமிக்கலை நீங்க மிக்ஸ் பண்றீங்க. எப்படி? ஃபோன் பேசிட்டே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்னது ஏதோ ஒரு விதத்துல கவனம் இல்லாம இருந்துட்டு 2ஐயும் கலக்கினா எப்படி இருக்கும்? ஒன்று கையில சிந்தும், இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அறிவியல் சார்ந்த ஒரு ஆய்வை தான் இது குறிக்குது. வசனம் படிக்கும் போது, தேடும் போது எப்படி நீங்க தேடணும்னு சொன்னா, கவனமாக நீங்க என்ன செய்யணும், காரியங்களை செய்யணும். அப்போ இந்த வேத ஆராய்ச்சியினுடைய முக்கியமான சில அம்சங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த காரியத்தை நீங்க செய்யறதற்கு சில முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் மீதான ஜபத்துடன் கூடிய சார்பு ரொம்ப அவசியம். கவனிக்கும் போது அந்த எழுத்தாளர் என்ன சொன்னாரு, இந்த எழுத்தாளர் என்ன சொன்னாரு, யூடியூப்ல அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் செகண்டரி தான். நீங்க என்ன கவனிக்கிறீங்க, அதை நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம்னு சொன்னா, ஆவியானவரோடு கூட ஜபத்துடன் கூட நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த சார்பு, டிபெண்டிங் ஆன் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது ஆவியானவரை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா சார்ந்திருந்து காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த அப்சர்வேஷன், இந்த கவனிப்பை சரியா செய்ய முடியும். 2வது விஷயம் என்னன்னா, விடாமுயற்சி. விடாமுயற்சி. நீங்க என்ன செய்யணும்? விடாமுயற்சியோடு காரியத்தை செய்யணும். இது எடுத்த உடனே ஈஸியா என்ன செய்யாது, நடக்காது. எடுத்த உடனே ஈஸியாக நீங்க ஒரு காரியத்தை செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டைம் ஆகலாம். அதை நீங்க என்ன செய்யணும், தொடர்ந்து செய்யணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பகுதியில இருந்து பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் அதே பகுதியில இருந்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. உண்மையா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ நீங்களே உங்களே எடுத்துக்கோங்க. ஒரு வொர்ஷிப் தாட் நீங்க ரெடியா வரீங்க. யோவான் 1:29 நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க பேசி முடிச்ச உடனே அடுத்த வாரம் அதே இதுல எத்தனை பேர் பேசுவீங்க? பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல, பேசலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியார் பேதுருல வந்து மட்டும்தான் பேசுவார். ஆனா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும். ஏன்? அதிகமா படிக்கும்போது மனம் திறந்து, அதாவது இவ்வளவு தான் இருக்கு இந்த வசனத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதான் நான் சொல்றேன், வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தன்னு தாவீது சொல்றேன். அதிசயம் 1 2? எத்தனை அதிசயம் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பிரசங்கியார் இந்த இடத்துல வந்து பேசுறாங்க, எத்தனை பேர் ஒரே பேசேஜ்ல இருந்து நிறைய டைம் பேசுறாங்களா இல்லையா? ஏன் அவங்களால புதுசா சொல்ல முடியுது? ஏன்? நீங்க தைரியமா புதுசா பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு பயம் வரும். என்ன பயம் தெரியுமா? அவரே இந்த மாதிரி பாயிண்ட சொல்லலை, நம்ம சொன்னா என்ன ஆகும்? அதுக்குதான் இந்த இது படிச்சுட்டு இருக்கிறோம். ஏங்க, நம்ம பாதி பேர் யாரோ ஒருத்தர் சொன்னதான் எடுத்து அடமொழியா எடுத்து என்ன செய்யறோம்,
பேசி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க புதுசா கண்டுபிடிக்கிறத வந்து தப்பே கிடையாது. ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா கோரிலேட் பண்ணணும். நம்ம படிச்சோமா இல்லையா? மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்க அதை பேசுறதுக்கு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு எவிடன்ஸோட இருந்தா தாராளமா என்ன செய்யலாம், பேசலாம். இன்னைக்கு ஏன் நாம பண்ண மாட்டேங்கிறோம்னா, நாம என்ன செஞ்சிடறோம், முதல்லயே பைபிள் படிக்காம எடுத்த உடனே பிரசங்க குறிப்பு, யார் யார் என்ன பேசியிருக்காங்க, கூகுள் டவுன்லோட், அவர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஆட்கள் சொன்னதே நீங்க கேட்டுட்டு பைபிள் படிச்சீங்கன்னா என்ன தெரியுமா தோணும், இவ்வளவுதான் போல, என்ன முடிஞ்சிருச்சு. அப்ப விடாமுயற்சி, விடாமுயற்சின்னு சொன்னா என்னது, தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்கணும். திறந்த மனமா செய்யும் போது என்ன வரும், கண்கள் திறக்கப்படும், புதிய பாயிண்ட் உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட நான் அந்த சங்கீதம் 13 வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அதே பகுதியிலிருந்து திரும்ப திரும்ப நான் பேசியிருக்கேன். ஆனா ஒரே இது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னுடைய கல்லூரி காலத்துல இருந்தே இந்த சங்கீதம் 13 எனக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு சங்கீதம். அதே மாதிரி இந்த சங்கீதம் 13 இருந்து நிறைய பேர் பேசி நான் கேட்டதும் கிடையாது. புரியுதுங்களா? அநேகர் பேசி நான் கேட்டது கிடையாது. சங்கீதம் 23 அடிக்கடி கேட்போமா இல்லையா? அப்புறம் சில சங்கீதம் இருக்கு, இந்த சங்கீதம்லாம் ரொம்ப ஃபேவரட்டா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சங்கீதம் 13 எனக்கு ஏன் ஃபேவரட் ஆச்சுன்னா, எங்க காலேஜ்ல ஒவ்வொரு மாணவர்களும் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். அவங்க வந்து ஒரு போர்ஷன் பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க சங்கீதத்துல இருந்து. இப்ப எனக்கு ஒரு முறை வந்த போர்ஷன் தான் என்னது, சங்கீதம் 13. அதுல ஒரு முறை நான் செய்தி எடுத்தேன். அப்ப நிறைய பேர் வந்து என்ன உற்சாகப்படுத்தினாங்க, பரவாயில்ல யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னு. அதை நான் மறுபடியும் படிச்சது என்னன்னா, நான் 2 சங்கீதம் அதிகமா அடிக்கடி படிச்சிருக்கேன். சங்கீதம் 51, அது நிறைய பேர் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 51 என்னது, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் போய் படிக்கிற சங்கீதம் என்ன. சங்கீதம் 51 அதிகமா படிச்சிருக்கேன். 2வது பாத்தீங்கன்னா சங்கீதம் 13, 6 வசனம் இருக்கு, அதை அடிக்கடி படிச்சிருக்கேன். அது நீங்க ஒரு வசனத்தை கொடுத்து 1 மணி நேரம் பேசணும்னா நான் பேசுவேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 வசனத்துக்கு ஒரு 6 மணி நேரம் இல்ல 6 நாள் பேசணும்னாலும் ரெடியா இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதை மறுபடியும் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, காரியங்களை உணர்த்துறார். இது பெருமைக்காக இல்லை, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃபேவரட்டா என்ன செய்யும், சில வசனங்கள் பிடிக்கும் பொழுது நீங்க அதை மறுபடியும் படிக்கும் போது என்ன உண்டாகும், விருப்பம் உண்டாகும், மனம் திறக்கப்படும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ இதை செய்யும் போது கற்றுக்கொள்ள ஆர்வம், விடாமுயற்சி மற்றும் திறந்த மனம் நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்க அறிந்து கொள்வதற்கு என்ன இருக்கணும், விருப்பமும் ஆசையும் கொண்டு இருக்கணும். நீங்க தான் என்ன செய்யணும், விருப்பத்தை வச்சிருக்கணும். வேற யாருமே என்ன செய்ய முடியாது, உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, கற்றுக்கொள்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஈஸியா படிக்கிறது ஈஸியா? அப்படி ஒருவேளை நீங்க ஈஸின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஏன் உங்க பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறீங்களா இல்லையா, மார்க் ரிப்போர்ட் கார்டு வரும்போது. ஆனா நம்ம ஆட்கள் ஃபெயில் ஆயிருப்பாங்க. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, அப்பா அம்மாமாரெல்லாம் எப்படி படிக்கவே மாட்டாங்க, அப்படிதானே? படிக்கிறதுல விருப்பமே இருக்காது. நல்ல மார்க்கு நம்ம எவ்வளோ எடுத்தாலும் அது என்னங்க படிச்சுட்டு அப்படின்னுவோம். ஆனா பிள்ளைங்கன்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம், பத்தாது, இன்னும் அதிகமா படி, இந்த மார்க் போதாது, என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னுவோம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியும், ஒருவேளை படிக்கிறது ஈஸி, நீங்க என்ன சொல்லுவீங்க, உனக்கு எல்லாமே நாங்க செஞ்சு தரோம், சிறந்த ஸ்கூலுக்கு அனுப்புறோம், எல்லாமே பண்றோம், ஆனாலும் ஏன் உன்னால படிக்க முடியல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதே கேள்வி நமக்கு திரும்ப வருது. என்னது, படிக்கிறது ஈஸி கிடையாது. அதுவும் எது, பைபிள் படிக்கிறது ஈஸி கிடையாது. ஈஸினா என்னது, நான் சொல்ல வர அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கையில அவைலபிளா இருக்கு எல்லாருக்குமே. ஆனா கற்றுக்கொள்வது ஒருபோதும் என்னதில்லை, எளிதானது அல்ல. ஒருவர் விடாமுயற்சியோடு ஒழுக்கம் தெரியுதுங்களா? ஒழுக்கம்னா என்ன, டிசிப்ளின். ஒரு டிசிப்ளின் படிக்கிறதுக்குனாலே, படிக்கிறது என்னன்னா திறமை எல்லாம் கிடையாது, அதெல்லாம் இன்னொரு பக்கம். டிசிப்ளின், படிக்கிறதுல டிசிப்ளின் ரொம்ப அவசியம். புரியுதுங்களா? இந்த நேரத்துல நான் படிப்பேன். பார்த்துருக்கீங்களா? நாங்க போன வாரம் திருச்சி போயிருந்தோம். அங்க ஒரு ஊழியருடைய வீட்டில் நாங்கள் தங்கும் பொழுது எங்களுக்கு இருந்த ரூம்ல வந்து ஒரு பாப்பா 10th படிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ற ஆன உடனேயே நிறைய காஸ் தீட்டா, சைன் தீட்டா, மேக்ஸ் ஃபார்முலாலாம் ஒட்டி வச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இது படிப்பேன், 8:30லேருந்து 9 மணிக்கு இது படிப்பேன். அப்புறம் நான் நினச்சேன், புள்ள ரொம்ப பில்டப் கொடுது போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அண்ணங்கிட்ட கேட்டால், ஸ்கூல் ஃபஸ்ட்டு 10th படிச்சுட்டு இருக்குது. அந்த லாஸ்ட் மிடம் எக்ஸாம் மார்க்கு கூட அவன் எனக்கு காமிக்கிறான், ஆனால் இந்த மாதிரி 487 என்னமோ. அப்போ பொண்ணு உண்மையா விடாமுயற்சியோட படிக்கிற பொண்ணு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்னன்னா, கற்றுக்கொள்றது வந்து எல்லாமே டிசிப்ளினை பொறுத்து.
இப்போ பைபிள் ரீடிங் என்னதான்? டிசிப்ளின். டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை வந்து நீங்க சரியா ஒழுக்கப்படுத்தி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இரண்டாவது, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நாலாவது, இதுல இருக்கிற மூணாவது பாயிண்ட், அந்த பேசேஜோட, அதாவது அந்த வசனங்களோட நீங்க என்ன செய்யணும்? நேரடியாக அல்லது நேரம் என்ன செய்யணும்? அதிக நேரம் செலவழிக்க தயாரா இருக்கணும். சும்மா எடுத்த உடனே ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து எனக்கு 4 பாயிண்ட் வரணும்னு சொன்னா வராது. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் அல்லது 10 மணி நேரமாவது ஆகும் எனக்கு அவுட்லைன் ரெடி பண்றதுக்கு. எதுக்கு? அவுட்லைன் ரெடி பண்ணதுக்கு ஆகும். சம்டைம்ஸ் வேடிக்கையா என் மனைவி சொல்லுவா, இப்பந்தான் அவுட்லைனா வந்திருக்கு அப்படின்னுவா. அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பதான் 2 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இது விளையாட்டுத்தனம் கிடையாது. அதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா பேசவும் மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணாம இங்க வந்து என் நேரத்தையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, உங்க டைமே நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. நீங்களும் என்ன செய்யாதீங்க, இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க டைமும் ரொம்ப முக்கியம், எங்க டைமும் ரொம்ப முக்கியம். நாங்க வந்து என்ன செய்யல, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண இங்க வரல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நேரத்தை செலவழிக்க கற்றுக்கொள்ளணும். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, எந்த குறுக்கு வழியும் கிடையாது. வேதத்தை 30 நாளில் படிப்பது எப்படி? அது மலையாளம் படிக்கவும் தமிழ் படிக்கவும் தான் புக்கு விற்கிறான். அதை வாங்கி படிச்சா எவனும் உட்பட்டிருக்கான்? எல்லா வீட்லயும் 30 நாளில் படிப்பது எப்படின்னு புக் இருக்கு. யாராவது படிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த 30 நாள் புக்கில் தான்ப்பா இவர் வந்து இப்போ கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு, இந்தியாவில் இந்த ஹிந்தி பேசுற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. அதிகாரம் 1 படிச்சுதான் ஆகணும். ஆதியாகமம் முடிக்கணும். எல்லாம் நல்லா படிச்சுட்டு வருவீங்க. அந்த நாளாகமம்னு ஒன்று வரும் தெரியுமா? அங்கேயே எல்லாம் போயிடும். பயங்கர குழப்பமா இருக்கும். அந்த சாமுவேல்லாம் அழகா தாண்டி வருவீங்க, கதையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டு. இந்த நாளாகமம் வரும்போது அப்படியே பைபிளை தொடுறதுக்கு ரொம்ப நாளாயிடும். அப்படியே நிறுத்தி வச்சிருவோம். ஏன்னா கஷ்டம். உண்மைதான், குழப்பங்கள், சந்தேகங்கள், இதுல சொல்ற நம்பர் வேற இருக்கு, அதுல சொல்ற நம்பர் வேற இருக்கு, குழப்பம் வரும், இல்லைன்ட்டு இல்லை. அதுக்கு தான் சொல்றேன், ஆராயணும். ஏன்? பைபிள் என்ன செய்யாது, ஒன்னோடு ஒன்று கான்ட்ராடிக்ட் ஆகாது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, குறுக்கு வழிகள் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நேரத்தை செலவழிச்சுட்டு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, என் மனசுல அப்படியே இருக்கும் எல்லாமே பார்த்ததெல்லாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, ஒருவேளை நீங்க ரொம்ப திறமையான ஆளா இருக்கலாம், உங்களுக்கு போட்டோ காப்பி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோ காப்பி மெமரி அப்படின்னா என்னது? பார்த்த உடனே அப்படியே அச்சசலா என் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிரும் அப்படிங்க யாராவது இருக்கீங்களா? பார்த்த உடனேயே ஒரு விஷயத்தை என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, இவ்வளவு நேரம் எத்தனையோ ஸ்லைடு நான் போட்டேன். ஓகேங்க, கிட்டத்தட்ட மேபி ஒரு 11 ஸ்லைடு. எத்தனை பேரால அதே 10 ஸ்லைடு அப்படியே அதே மாதிரி அடுத்த வாரம் ரெடி பண்ணிட்டு வர முடியும்? முடியுமா? அட்லீஸ்ட் அந்த கண்டென்ட் கஷ்டம் தானே? அப்படின்னா நம்ம யாருக்கு என்ன இல்லை, போட்டோ காப்பிக் மெமரி கிடையாது. அப்படின்னா பார்த்த உடனே எல்லாமே அப்படியே அச்சசலா பதியும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பதிந்தால் சந்தோஷம். அப்ப இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, என்னென்ன கவனிக்கிறீங்களோ நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் டைரி வச்சிருக்கேன். அந்த டைரியில நான் என்ன செய்வேன்னா, எல்லா செர்மனுமே A to Z நான் எழுதி எடுப்பேன். சிலர் கேட்பாங்க, டைரியில எழுதி எடுத்தா ஆவியானவருடைய நடத்துதல் இருக்காது. நான் டைரியில எழுதுறது உண்மைதான், ஆனா நான் சில நேரத்தில் டைரி இல்லாமலும் பேசியிருக்கேன், டைரியில ஓப்பன் பண்ணிட்டு டைரியை பார்க்காமலும் பேசியிருக்கேன். ஆண்டவர் நடத்துவார், ஆனா ப்ரிப்பரேஷன் இல்லாம யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, நடத்த மாட்டார். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்றது உங்களுடைய கடமை, எழுதி வைக்க வேண்டியது கடமை. நாளைக்கு நீங்க வந்து எழுதலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு அந்த இது நாளைக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னா மேபி நீங்க சிறந்த ஒரு புத்தகமே என்ன செய்யலாம், வெளியிடலாம். இந்த டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தானே நாங்க அதை எழுத முடியும். அதுக்காவது நீங்க என்ன செய்யுங்க, எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தயவு செய்து அப்சர்வ் பண்ணுங்க. நோக்கம் ஏன்னா நாளைக்கு நான் சீரியஸா சொல்றேன், நீங்க சிரிக்காதீங்க. ஏன்னா யாரையுமே நான் அற்பமா எண்ணலை. நாளைக்கு இங்க என்ன செய்வீங்க, மிகப்பெரிய பிரசங்கியாரா உங்களுடைய நோட்டுகள் என்ன செய்யும், தேவைப்படும். இன்னைக்கு நாம ஏன் மெக்காத்தர், மெக்டொனால்டு, ஓகே, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா
இன்னும் நிறைய பிரசங்கிமார்களுடைய நோட்டுகளை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? காரணம் என்ன? அவங்களுடைய அந்த ரைட்டிங், அவங்க எதுவும் எழுதாமல் போயிருந்தா சும்மா இருக்கிறவங்க வந்து எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த ஹேபிட் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கே அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா நாமளும் கண்டிப்பாக என்ன செய்யணும். அப்போ இதை அப்சர்வ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஸோ நம்ம வர்ற வாரத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த 4 கேட்டகரியில் என்னென்ன மாதிரி அப்சர்வ் பண்ணணுங்கிறத நாம் கற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம், நிறுத்தலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவனிச்சிங்களா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகே. ஸோ தயவுசெய்து என்ன செய்யுங்க, கவனிக்க ஆரம்பிங்க. விளக்கம் கொடுக்கறது நம்ம அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் விளக்கம் கொடுக்கறதற்கு நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதிகமாக கவனிக்கும் போது அநேக காரியங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும்னா யோசிச்சு பார்க்கணும், எப்படி தான் இந்த மனுஷன் ஒரு வசனத்துலேருந்து இவ்வளோ நேரம் பேசுகிறாரோ. அப்போ யோசிக்கணும், நிறைய நேரம் அவர் கவனிச்சிருக்காரு, அதனால பேசுகிறாரு. நீங்களும் என்ன செய்யலாம், பேசலாம். நான்லாம் ஆரம்ப நாட்களில் என்னுடைய நாள், அதாவது ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் நான் என்ன செய்தேன்னு சொன்னால் 2 நிமிஷம் தான் நான் எந்திரிச்சு ஒர்ஷிப் தாட் கொடுத்தேன். ஓகேங்களா? எந்திரிச்சோன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த வசனத்தை அப்படியே வாசிச்சுட்டு அந்த வசனத்தில் இருக்கிறத அப்படியே மறுபடியும் சொல்லிட்டு துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். புரியுதுங்களா? நான் அப்படிதான் ஆரம்பித்தேன், துதிப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இன்னைக்கு என் கிளாஸ்ல நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்ம கற்றுக்கொள்ள நமக்கு பேச பேச நிறைய கண்டன் என்ன செய்வார், கொடுப்பார். இன்னைக்கு என்னுடைய பிரச்சனை என்னன்னா, டைமுக்கு நிறுத்த முடியாது. அதான் என் பிரச்சனை. நான் நிறைய எடுத்துட்டு வந்துடுவேன், நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்ன செய்ய முடியாது, டைமுக்கு நிறுத்த முடியாது. ஆனால் அது நல்லது தான், எல்லா நேரத்துலையும் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்சர்வேஷன் பார்ட்டை நீங்கள் வளர்த்தி கொள்வது ரொம்ப நல்லது. ஸோ தேவன் தாமே நல்லா கவனித்து வேதத்தினுடைய அதிசயங்களை காண நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். Thank you. தேவன் ஆரம்ப முடிவுகளிலே தம்முடைய தாசரை மூலமாக வேதத்தை வியாபனம் செய்வது, வேதத்தை கவனிக்க வேண்டும். நாம் பார்த்ததை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபத்தோடு வேதத்தை வாசித்து நாம் பார்த்தோம். இந்த தவசம் மூலமாக நீரில் கூட இடைப்பட்ட வார்த்தைகள் கொடுத்த அந்த ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அத்தியாவசியப்பட்டுக் கொள்ள, எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த தேவனுடைய குறைபாடாக கேட்டதற்கு மக்கள் வாரத்தை உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ள தேவனுடைய குறைபாடாக தேவனை ஆஸ்வதிங்க மாலை விசேஷப்படுத்தி தேவனுடைய ஆசிரியர் வழக்கு ஆமென். அடுத்த மாசம் பிரசிடென்ட் வந்து செகண்ட் டீம் இருக்கு. செகண்ட் டீம் வந்து ஃபுல் சாப்டர் அப்படி